முன்னாடி எப்போ பார்த்தீங்க கடைசியா? யூத் மோசமாக பார்த்தேன். முன்னாடி பார்த்தேன். டிவியில் பார்க்கலையா? டிவி பார்த்தீங்களா? மாசம் எப்படி இருக்கு? நல்லா எமோஷ்னல் படம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல படம். ரொம்ப 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 வருஷம் கழிச்சு பார்த்த மாதிரி. நான் விஜய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புரியல. மாதம் நல்லா இருக்கு. சூப்பர். ஏன்னா சவுண்டு வைக்க மாட்டேன்றாங்க அவ்வளோதான். அது வந்து அதான் ஓகே. தளபதி படம் சூப்பராக இருக்குங்க. 2026 நம்ம விஜய் தான். சூப்பரான படம். செமையாக இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கடைசி எப்போ பார்த்த படம்? கடைசியாக டிவியில் தான் பார்த்தேன். இப்போ தான் ரீலீஸ் ஆகிருக்குன்னு தேட்டரில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடைசி படம்னா ரொம்ப சோகமாக இருக்குது ப்ரோ. மனசில் கஷ்டமாக இருக்குது. இன்னொரு படம் அடிக்கணும் கேட்டு இது பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடைசி படம். அதனால ரீல்ஸ் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. மற்ற மக்கள் எல்லாம் ஜெயிக்க வைப்பாங்க ப்ரோ. இல்லைங்க ப்ரோ, எனக்கு இப்போ 16 வயசு தான் ஆகுது. சொல்லிடுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் பார்க்குறோம். சின்ன வயசில் பார்த்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் அண்ணன் விஜய் என்றைக்குமே மாசு தான். எத்தனை தடவை பார்த்தாலும் விஜய் முகத்தை பார்த்தாலும் சலிக்காது. ரொம்ப நல்லது. 2026 நம்ம தான் தளபதி சிஎம் ஆவார். மக்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே பொறுப்பு. அவங்கள பார்த்து பக்குவமாக எதாக இருந்தாலும் இது யோசித்து ஓட்டு போடுங்க. 2026 அந்த ஓட்டு பட்டனை அமுக்கிற நேரத்தில் யோசிக்கணும். இவ்வளோ கொடுமைலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் யோசித்தா தான் உங்களுக்கு தெளிவு பிறகும். அந்த நேரம் யோசித்து எங்கள் அண்ணனுக்கு விஜய்க்கு ஓட்டு போடுங்க. அவர் அத்தனை கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. அதான் பெரிய மேட்ரு. அவர் நினச்சா இன்னும் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகலாம். அது தேவையில்லை அவருக்கு. அவர் பார்த்த காசெல்லாம் போதும் தான் மக்களுக்கு உதவி பண்ண அரசியலுக்கே வந்திருக்காரு. அதை நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுங்கள். அவ்வளோதான். காஞ்சிபுரத்தில் பார்த்து ஸ்பீச்சு சூப்பர். அதை தான் இப்போ தேட்டரில் போட்டு காமிச்சாங்க. விஜய் முகத்தை பார்த்தா தான் அந்த சந்தோஷமே, அந்த நாளே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராமை திறந்தாலே விஜய் தானே. ட்ரோல் பண்ணுறவங்க அது பண்ணிட்டு தான் போவாங்க. அது மேட்டரே கிடையாது. அவரோட வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது. அந்த எம்ஜிஆருக்கு அடுத்து ஆண்டவன் இறக்கி விட்ட ஒரே ஆள் விஜய் மட்டும்தான். ஏன்னா விஜயகாந்த் வந்தார், அவரால் முடியலை. அவர் ஏதோ அவரோட பேட்லக்கு என்னன்னு தெரில, முடியலை, போயிட்டாப்ல. ஆனால் விஜய் இறக்கி விட்ருக்காரு. கடவுள் தான் இறக்கியே விட்ருக்காரு. நல்லபடியாக வெற்றி நிச்சயம். படம் நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கும். இல்லை, லாஸ்ட் டைம் நான் என் பொண்ணு வயசில் இருக்கப்போ நான் பார்த்தது. அப்போ பார்க்குறத இப்போ சூப்பராக இருக்குது. இன்னும் அதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை இவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ கூப்பிட்டு வந்தது. வேறு எதுவும் இல்லை சார். சூப்பராக இருந்துச்சு. பார்த்துருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. விஜய். என்ன சீன் பிடிக்கும் சொல்லு? அந்த ஃபர்ஸ்ட் காமெடி சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு சார். ஏன்னா டிவியில் பார்க்குறத விட சினிமா தேட்டரில் எப்போ ரிலீஸ் ஆகணும் தான் ஒவ்வொரு வருஷமும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து தேட்டருக்கு பார்க்கணும். ஏன்னா டிவியில் பார்த்து போர் அடித்து நிறைய பேருக்கு எந்த இதுவும் இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்க்கணும். ஏன்னா நாங்கள் வந்து 90s 80s கிட்ஸ் தான். 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அனுபவிக்கணும். அதுக்காக தான் இப்போ ரீரிலீஸே கொண்டு வராங்க. ஸோ எங்களுக்காக, ரசிகர்களுக்காகவும் கொண்டு வராங்க, மக்களுக்காகவும் கொண்டு வராங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் இதெல்லாம் போய் சேரணும். ஸோ இன்னும் அடுத்து ரீரிலீஸ் வந்து தளபதி விஜய் பண்ணால் இந்த படம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லா படமும் ஒவ்வொரு வருஷமும் பண்ணலாம். ஒரு படம் உங்களுக்கு எனக்கு ஷாஜகான் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா லவர்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு லவர்ஸ் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். படம் நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு பெருசாக விஜய் ஃபேன் இல்லை. இவர் இப்போ ரிட்டைர்மெண்ட் வர அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் படம் ரீரிலீஸ் ஆனால் பார்க்கணுன்னு கரெக்டாக வந்து பார்த்துருக்கேன். குஷி பார்த்துருக்கேன், சச்சின் வந்தேன். இந்த படம் வரணும்னு கன்ஃபார்மாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். அதுக்கேற்றாப்புல ரிலீஸ் ஆகிருந்திருக்கு. நல்ல படம், நல்லா பார்க்கலாம். நீங்கள் யார் ஃபேனாக இருந்தாலும் வந்து பார்க்கலாம். முக்கியமாக நம்ம விஜய் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. சூர்யா 2 பேர் நல்லா நடிச்சிருக்காங்க.
படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இருக்குது, ஃபைட்டர் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, காமெடி நம்ம வடிவேல் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. பாட்டு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுருக்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே. அதான் கொஞ்சம் அடுத்து எல்லா படம் ரிலீஸ்னாலும் இனிமேல் கரெக்டாக வந்து பார்க்கலான் இருக்கும். ஏன்னா இந்த படம் டைம் படம் நாங்கள் பறக்கவே இல்லை நான் ஆக்சுவலி. அதனால் இப்போ ஒரு நல்ல ரீரிலீஸ் பண்ணது ஒரு ரீவாட்ச்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எல்லா தேட்டரில். ஓகே. லாஸ்ட் மூமெண்ட்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் இதாக இருக்குது, ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்குது. வழக்கம் போல் பாட்டு அனிருத் தளபதி காம்போ எப்பவும் போல் வேறு லெவல். தளபதி கச்சேரி பிளாஸ்ட்டு தான் அது. ஓகே. புரியல. அது எனக்கு கண்டிப்பாக வரும். அது நீங்கள் நான் விஜய் ரசிகம் இருக்கேனோ இல்லையோ பிரச்சனை இல்லை. சப்போர்ட் கன்ஃபார்மாக டிவி கேட்குறேன். நம்ம டிவிக்கே தான் எப்பயுமே. நம்ம டிவிக்கே தான். அவர் என்ன பண்ணாலும் எது சொன்னாலும் நம்ம ஓட்டு கரெக்டாக அப்டேட் பார்த்த வரையும் இப்போ ஃபர்ஸ்ட் வீக் வந்துச்சு. டிசம்பர் நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஜனநாயகம் 9ஆம் வருது. ஃபஸ்ட் ஷோக்கு தான் வெயிட்டிங்கு. அது கஷ்டமாக தான் இருக்குது. டிசம்பர் 24 மலேசியாவில் வச்சுருக்காங்க. ஆடியன்ஸ் எப்படி இருக்குது? மலேசியா மதுரையில் வச்சுருந்தா கொண்டாடி இருக்கலாம். மலேசியாவில் வச்சுட்டாரு. நம்மளால தான் போக முடியாது. மதுரைக்கு வராருல, அடுத்து கட்சி சம்மந்தமாக வருவார், அப்போ பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. பிரச்சாரத்தில் பார்த்துக்கலாம். கடைசி படம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இது இப்போ அடுத்த ரீரிலீஸ் படம் தான் என்ன படம் பண்ணலாம்? தெரி பண்ண போகிறாங்க. தானு பேசியிருக்காரு. ஏப்ரலில் தெரி அது ஒரு நல்ல படம். ஃபேமிலியாக இருக்கும், நல்லாயிருக்கும். கில்லி மாதிரி அதுவும் போகும்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த படம் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது அந்த படம் பார்த்தேன். அப்போது பார்த்தது எனக்கு இப்போ வரைக்கும் வந்து இந்த சின்ன பிள்ளையில இருந்து ஃபீலு, இந்த தியேட்டர் அட்மாஸ்பியரில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே நான் பேக் டு மை சைல்ட்ஹுட் போன மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டு, அந்த ஃபைட் சீனு, அப்புறம் வந்து அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங், அவங்க 2 ஃபைட் பண்ணி பிரியும் போது நான் அப்போ கண்ணிலேருந்து தண்ணி வந்தது. எனக்கு இப்போ பார்க்கும்போது அதே ஃபீல் எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சோ அதே ஃபீலுக்கு இப்போயுமே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அந்த பழைய அந்த ஃபீலில் இருந்துச்சு. அப்புறம் மறக்க முடியாது. எனக்கு இப்போ வரைக்குமே நான் எனக்கு ரொம்ப எனக்கு என்ன வேணும்னு கேட்டேன்னா இந்த சைல்டுஹுட் அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஏன்னா எல்லாமே இருந்துச்சு நமக்கு. இப்போ எல்லாமே மொபைல் வந்துட்டாலும் அப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே கேட்டு எக்ஸைட் ஆகி நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அந்த இது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த படம் வந்திருக்கு. அதை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற வந்து வசீகரா படம் வரணும், அதை பார்க்கணுங்கிற ரொம்ப ஆசை இருக்குது. ஏன்னா அப்போ மிஸ் பண்ணிட்டோம் அந்த படத்தை. இப்போ மறுபடியும் பார்க்கணும். ஏன்னா இப்போ அப்போ வந்தப்போ அந்த படம் ஓடலை, பெருசாக மூவ் ஆகலை. இப்போது வந்து தேட்டரில் வரணும். ஏன்னா நிறைய பேர் அந்த டிவியில் பார்த்து நான் அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரி இருக்காங்க. எனக்கும் அந்த ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தில் உங்களுக்கு ஃபேவரட் ஆஃப் சீன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில்? அதான் நான் சொன்னேனே, அந்த 2 பேரும் அந்த பிரியிற சீன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு. ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு அதாவது அந்த வில்லன் வந்து விஜய்கிட்ட சூர்யா சண்டை படம் வரும்போது இது எனக்கும் அவனுக்குள்ள விஷயம், நீ உள்ளே வராத அப்படின்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங்கே தெரிய ஆரம்பிச்சோம். ஸோ அவங்க 2 சண்டை போட்டு பிரியிற சீன் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். ஸோ ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு. அந்த 2001 ரிலீஸ் பண்ணுறப்போ வடிவேல் தான் ஹீரோவாக இருந்தாங்கன்னு பேசப்பட்டிருக்கு. இப்போ வரையும் அதை ஆமாம் எது பார்க்குறீங்க? இல்லை அந்த மாதிரி தான். நானும் ஆக்சுவலாக வந்து என்ன வடிவேல் காமெடி ஃபுல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அந்த முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டில் அவர் இன்ட்ரோ ஆனதுலேருந்து அவர் கடைசி முடிகிற வரைக்கும் அவரோட பாட்டு எல்லாமே செம்ம ஜாலியாக எங்கேஜாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும். வரப்போ 2020 சட்டமன்றத்தில் உங்களோட சப்போர்ட் யாருக்காக இருக்கும் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். அவ்வளோதான் விஜய் தான். அது ஏன் விஜய்னா புதுசாக வர ட்ரை பண்ணி, ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்து ஓட்டு போட்டு அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்து ஏங்கிட்டு இருக்கிறதுக்கு புதுசாக வர ட்ரை பண்ணி பார்ப்போமே. அவர் சொல்கிறத என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து எவ்வளவோ கோடிக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காப்புல. அவர் வரணும்னு அவசியமே கிடையாது. வராருன்னா ஏதோ செய்யணும்னு நினச்சி தானே வராரு. பார்ப்போம். இப்போ காஞ்சிபுரம் அந்த ஸ்பீச் எப்படி விஜய்? நானே மறந்துட்டேன். பிளாஸ்ட்டு தான். நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதாவது நம்ம வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஸ்ட் ஒரு 2 அந்த கரூர் அதுக்கு முன்னாடி நடந்த ஸ்பீச்சில் கூட ஏன் வந்து ஒரு மாதிரி தொய்வு ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் வந்து ஒரு பழைய மாதிரி அந்த ஃபஸ்ட்டு விக்ரவாண்டியில் பேசின அந்த ஒரு ஃபயர் இல்லை அப்படின்னு ஃபீல் ஆச்சு.
அதுக்கு மொத்தமாக வச்சு செஞ்ச மாதிரி இன்றைக்கி இருந்துச்சு. அது அவரை பற்றின விமர்சனங்களுக்கும் அந்த தொண்டர்களுக்கான விமர்சனங்களுக்கும் ஒரு பெருசாக ஒன்று வச்ச மாதிரி இருந்தது. நல்லா இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கா. எனக்கு தெரிஞ்சு அந்த கரு விஷயத்துக்கு அப்புறம் அந்த ஒரு நானே வந்து என்ன ஒரு செயல்பாடே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு ஒரு செயல்பாடே இல்லையே அப்படின்னு நினச்சி நானே ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. அந்த ஒரு மாதம் கழிச்சு அடுத்தடுத்து தினமும் பார்த்தீங்கன்னா நியூஸில் பார்த்தீங்கன்னா அவரோட அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் அவர் வச்சு டெம்ப்ளேட்டில் இல்லாமல் ஒரு யூடியூப்லேயே எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு செய்தி போடுறாங்கனாலோ இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூ பார்க்கணும், விஜய் ஒரு ஃபோட்டோவாக சும்மாவாக அதில் இருக்கணும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச 2026 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா எப்படியா வந்துடுவாப்புல. தேங்க்யூ. நான் 2001 தான் பிறந்தேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த படத்தை. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடாதான்ற மாதிரி இருக்குது. முன்னாடியே நம்ம பிறந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு அதுக்கு மேலே தெரில. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இதில் என்னென்னா அந்த காமெடி ரொம்ப பிடிக்கும். வடிவேலு காமெடி ரொம்ப பிடிக்கும். நேசமணி காமெடி. அந்த கருப்பு இது விழுந்தோடனே பயங்கரமாக சிரித்தேன் அது தேட்டரில். படுத்து உருண்டு சிரித்தேன் நான். உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க 2 பேரும் பிரியிற விஜயும் சூர்யாவும் பிரியிற சீன் வந்து நானே அழுதுட்டேன். அழுகவும் செஞ்சுட்டேன். கடைசியில் மலையிலேருந்து கீழே விழுவார்ல அப்பவும் அழுதுட்டேன் நான். 2 டைம் இவன் தான் கண்ணீரை தொடச்சி விட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு ஜானன் கடைசி படத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ஃபீலாக இருக்கா? இதுக்கே நீங்கள் ரீல்ஸ்லேயே அழுதிங்கன்னா கடைசி படத்துக்கு எப்படி? அதில் டெய்லியும் அழுது தான் ப்ரோ இருக்கேன் நான். எப்படியா? டெய்லியும் ஸ்டேட்டஸ் போட்டு தான் இருக்கேன், அழுது தான் இருக்கேன். எல்லாரையும் லூசுன்னு தான் சொல்கிறாங்க. எதையும் காதில் வாங்காமல் கஷ்டம் நமக்கு தானே இருக்குது. வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தா பரவாயில்ல. அவர் படமே நடிக்க மாட்டேன்னோனையும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங் ஆகுது. அவங்க ப்ரொடக்ஷன் டீம் லாஸ்ட் ஒன்னே அப்டேட் கொடுக்குறாங்களே. அப்படியே தான் ஒன் லாஸ்ட் டைம்னே சொல்கிறாங்க. அதான் அது நமக்கு இருக்க இன்னும் ஃபீல் ஆகுது. அந்த இது இல்லை அவங்க சொல்கிறத மாதிரி இன்னும் கன்ஃபார்மாக லாஸ்ட் படம் மாதிரி தான் தெரியுது. அவரே லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாரு. December 24 வந்து ஆடியன்ஸ் மலேசியாவில் வச்சுருக்காங்க. எப்படி மலேசியாவில் வச்சுருக்காங்க? இங்கே முதல்ல இங்கே தமிழ்நாட்டில் வைக்கிறது உங்களுக்கு எப்படி? விசா கிடச்சா ஓடிடலாம் தான் பார்க்குறேன். மலேசியாவுக்கு விசா கிடச்சா ஓடிடலான் இருக்கேன். அதுக்காகவே பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டேன். விசா சீரியஸா இந்த மாதிரி ரிவ்யூ எடுப்பேன் தான் பாஸ்போர்ட்டை கொண்டு வந்துருப்பேன். தெரியல. விசா அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, கிடச்சிச்சுன்னா மலேசியா ஓடிட வேண்டியது தான். நீங்கள் போஸ்டிங்கில் இருக்கீங்களா? நம்ம போஸ்டிங்கில் இல்லை, உறுப்பினராக தான் இருக்கேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க போஸ்டிங்கில். உங்கள் சைடு அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் உங்கள் ரிலேஷன்ஸ் பார்க்கலாம் எவ்வளோ வரவேற்பு இருக்குது? கட்சிக்கு எங்கள் ஃபேமிலியிலே இருக்குது 6 பேர். எங்கள் அப்பா வந்து என்கிட்ட இந்த சிஎம் எலெக்ஷன் வந்தப்போ சொன்னார், ஏடிஎம்கே தவிர வேறு எந்த கட்சிக்கும் செத்தாலும் போட மாட்டேன்னாரு. அவரே டிவிக்கே வந்ததுக்கப்புறம் ஏடிஎம்கேயாவது கன்றாவியாவது போடு டிவிக்கேக்குன்ட்டார். ஸ்டாலின் அங்கிள் வாய்ப்பே கிடையாது இனிமேல். அவ்வளோதானா ப்ரோ? இப்போ காஞ்சிபுரத்தை ஸ்பீச் டிவிக்கு காஞ்சிபுரம் ஸ்பீச் உண்மையிலே சூப்பர் ப்ரோ. எப்படி உங்களுக்கு ஃபயராக இருந்துச்சா? எப்படி இல்லை கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஸ்பீச் கம்மியாக இருந்த மாதிரி ஸ்பீடாக இருக்குது. இது எப்படி உங்களுக்கு மூமெண்ட்? அதுக்கப்புறம் இது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அவர் ஃபேஸ் காமிச்சாலே அது எல்லாருக்குமே மாஸ் தான். அவர் பேசுறது எல்லாமே டோட்டலாக ஒரு விரலே அவருக்கு மாஸ் தான். அந்த ஒரு விரலை பார்க்குறதுக்கே கூட்டம் ஓடும். விஜய் தற்கூரின்னு சொல்கிற அந்த விஷயத்தை வந்து ஓப்பன் அதெல்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்ல. ஓப்பனாக பேசினார். அதான் அவன் கண்டுக்க தேவையில்ல. அதெல்லாம் 200 ரூபா கொடுத்து வர பேச்சு. அதெல்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்ல. இப்போ நானே நாளைக்கு ஸ்டாலினை பற்றி தப்பாக சொன்னால் டிவி கிட்டேருந்து அமௌண்ட் வாங்கிட்டேன்பாங்க. சொல்கிறதையும் சொல்லி தான் இருப்பேன், நம்ம காதில் வாங்கிக்க கூடாது. அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராக இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்னு 2 பொட்டை நாய்ங்க எப்போ பார்த்தாலும் விஜயை பற்றி பேசிகிட்டே இருக்கானுங்க. அவனுக்கு என்ன தான் தேவை? காசு வேணா அவங்ககிட்ட வாங்கிட்டு பெசாட்டு வாயை மூடிட்டு இருக்கணும். தேவையில்லாமல் விஜயை பற்றி எப்போ பார்த்தாலும் ரோஸ்ட் பிரதர்ஸ் அந்த சேனல் ஓப்பன் பண்ணாலே விஜய் 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 தான். விஜயோட ஜிப்பு அவுத்து தான் 3 நாள் தான் எனக்கு தூக்கமே வருங்க. ரோஸ்ட் பிரதர்ஸு நான் எந்த யூடியூப்பையும் நான் சொல்லலை, ரோஸ்ட் பிரதர்ஸ் சேனல் தான் சொல்கிறேன். எதுக்கு இந்த வன்மம்? அவர் என்ன பண்ணார்? படம் நடித்தார், சரி அதை வச்சுட்டு அந்த பணத்தை வச்சுட்டு அவருக்கு அரசியல் வந்து உதவி பண்ணணும்னு வராரு. அதை ஏன் தடுக்கிறானுங்க அவனுங்க? தேவையில்லாத வேலை. எப்போ பார்த்தாலும் விஜய் 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 தான். விஜயை விட்டால் அவனுக்கு எதுவுமே தெரியாது. விளம்பரம் தானே அது? விளம்பரம் தான். அது ஏன் அப்படி சொல்லணும்? தப்பாக சொல்லக்கூடாதுல்ல.
ஏதாவது அவர் எவ்வளோ மக்களை ரசிகர் மன்ற அதை ஸ்ப்ரிட் பண்ணுறதாண்ணா சார். எல்லாத்துக்கும் அப்படியே சில பேர் தெரியாதவங்களுக்கு ஆமாம் நம்பிடுவாங்க அப்படியே. சிலனா அவர் அப்போ இருந்து ரசிகர் மன்றத்துலேருந்து மக்கள் இயக்கம் வச்சு எவ்வளோ உதவி பண்ணிட்டு வர்றாரு. அதெல்லாம் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. ஏதாவது சின்ன மிஸ்டேக்னா விஜய் தான். ரோட்டில் போய் அடிபட்டவனா இருந்தால் அது விஜய் தான். அதுக்கு விஜய் தான் காரணம். அதில் அவங்க ரோஸ் பேருக்கு 2 வருமானம் விஜய் பேர் சொல்லி சம்பாதிக்கிறாங்க. இல்லை அது தப்பு இல்லை. அது ஏதாவது ஒரு விஷயமா நல்லது சொல்லணும்ல. அது ஏன் எல்லாமே பொய், அம்புட்டுமே பொய். உண்மை இருக்குது. பொய் சொல்லி கேட்குறதான் விரும்புகிறாங்க, ஆசைப்படுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? அப்போ கரெக்டு தான். எதிர்ப்பு இருக்க தான் செய்யுது அவருக்கு. அது படம் நடிக்கிறப்பே எதிர்ப்பு இருந்து தான் இருக்குது. அது கரெக்டு தான். அது ஒரு நியாயமான ஒரு விமர்சனத்தை வைக்கணும். எதுக்கு எடுத்தாலும் குத்தம் சொன்னால் சில பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இல்லை புரிஞ்சு பேசணும் எதாக இருந்தாலும். அவருக்கு அதுதான் நானும் அப்போதே சொல்லிட்டேன். அவர் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காரு. குறிப்பாக எதை சொல்கிறதுக்கு எதாவது இருக்கா? ரோஸ் பிரதர்ஸ் இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு குறிப்பாக நீ அவங்க யூடியூப்பில் போய் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததில்ல, நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க. விரும்பி பார்க்கல. அவனுங்க அப்படி தானே இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட்ஸில் அவங்க ஃபோட்டோ தான் வருது. சரி, வேற என்ன பண்ண? எது பார்க்குறோமோ ஆசைப்பட்டு பார்க்குறோமோ அதான் முன்னாடி வரும். அவனுக்கு அது சப்ஸ்கிரைப் பண்ணேன், ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த எடுத்து விட்டேன். ஆனால் அவனுங்க வீடியோ வந்துக்கிட்டு தானே இருக்குது. எப்போ பார்த்தாலும் தப்பாக பேசிக்கிட்டு ஏதாவது சில பேர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் தான். இப்போ இன்ஸ்டாகிராம் ஒன்றும் இல்லை. இப்போ நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணுங்கள், எல்லாமே விஜய் தான் வருது. அதை வச்சு தான் அப்படியே அது டிஆர்பி வந்து பிஜேபி அவரே பிஜேபி சப்போர்ட். அவரே விஜய் இல்லாமல் பேசுறதே கிடையாது. ரங்கராஜ் பாண்டே விஜய் வச்சு தான் பேசுகிறாரு. அது கரெக்ட். அதான் விஜய் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன். அவங்க மற்றவங்களாம் சொல்ல, இவனுங்க ஓவராக பேசுகிறானுங்களா? அவதான் விஜய் பிடிச்சிருக்கு, நீங்கள் விஜய் பற்றி பேசுகிறீங்க. அது கரெக்டு தான். விஜய் நெகட்டிவ் தான் பேசுவாங்க. அது கரெக்டு தாங்க. அது ஏதாவது ஒரு நியாயமாக நியாயமாக வைக்கணும்லாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நியாயமாக இருக்கணும். எதாக இருந்தாலும் நியாயமாக இருக்கணும். அவர் இப்போ தான் 1 வருஷம் தான் வந்திருக்காப்புல. அவர் என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு அது பண்ணணும். எடுத்தோடனே எல்லாமே என்ன சொல்கிறது, எல்லாமே பழகிட்டு தான் வந்திருக்காங்க. போக போக தான் பழகுவாங்க. எடுத்தோடனே எல்லாமே தெரியும்னா முடியாது. விட்டு பாருங்க, 2024 பாருங்க என்னான்ட்டு. அவன் நல்லது பண்ணால் ஆதரிங்க, இல்லைன்னா விட்டுருங்க, விட்டுட்டு போயிருங்க. நீங்கள் பாருங்க, போய் பாருங்க. விட்டுட்டு அவர் ஏதோ வராப்புல சப்போர்ட் பண்ணுங்க. நல்லது பண்ணால் சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவர் வழியை பார்த்துட்டு அவர் போயிடுவார். நீங்கள் உங்களுக்கு தான் லாஸ். அவ்வளோதான், உட்கார வேண்டியதான். போதும். தேங்க்யூ.